அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன் சார்பற்ற சங்கங்களில் இது ஒரு டெஸ்ட் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணுங்க. ஏன்னா லெசன் 1லேருந்து லெசன் 4 வரையும் படிச்சிங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்டாட்டிக்கான டேட்டானா நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் இதை வந்து கொஞ்ச நேரம் ரீகால் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வரையும் லெசன்ஸ் முடிக்காதவங்க லெசன்ஸ் படிச்சுட்டு அப்புறம் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இப்போதைக்கு நீட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இது விஷயத்தை பார்த்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்குற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரு ரொம்ப முக்கியமான விஷயந்தான் கொடுத்துருக்கோம். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நமக்கு ஏற்கனவே வந்து 2 லெசன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் இஷ்யூ, அதனால தான் 3rd லெசன் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஓகே, அது சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து டெஃபினட்டாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக வரும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு விற்பனை அப்படின்ற சொல்ல வந்து என்னென்ன சரக்கை வந்து உற்பத்தி செய்கிறோட வந்து வாங்கி நுகர்வோருக்கு வந்து சேரும் வரை அனைத்து நடவடிக்கையிலும் தான் விற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஷின், கூட்டுறவு விற்பனை சங்கம் என்பது விவசாய விளைபொருட்களை விற்பதற்கு விவசாயிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன்டு வீடியோ, இந்த எல்லா சங்கங்களும் பற்றிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டுறவு அந்த லெசன்ஸு கரெக்டாக நம்மளோட கிளாஸஸில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது என்ன அப்படின்றது அந்த கதை ஹிஸ்ட்ரியோடு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அது பாருங்கள். அது பார்த்துட்டு நீங்கள் ஒன்லைனர் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷயம் மறக்காது. எதுக்காக இது படிக்கிறோன்னு தெரிஞ்சுப்போம். படிக்கிறது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த வருஷம் ஒரு 4-5 மாதம் கழித்து நம்ம ரிவைஸ் பண்ணால் கூட உங்களால் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒன்லைனராக படிச்சிங்கன்னா உங்களால் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் இலக்கணத்தை கூறியவர் யார்? மார்கரெட் டிக்பி அப்படின்றவர் தான் கூட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் கூட்டுறவு விற்பனை சங்கம் எத்தனை அடுக்குமுறையில் செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 அடுக்குமுறையில் செயல்படும். ஓகே, தமிழ்நாட்டில் கூட்டுறவு விற்பனை சங்கம் இந்தியாவில் கூட்டுறவு விற்பனை சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1912 குஜராத்தில் சூரத்ன்ற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம். இது அப்படியே கொஷின் மாற்றி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1913 கும்பகோணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விற்பனை சங்கம் செயல்பாடு குறித்து எந்த குழு ஆலோசனை வழங்கினாங்க? எந்த குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயல் கமிஷன் குழு. 1926 நமக்கு வந்து விற்பனை சங்கம் அப்படின்றது ஒரு தாலுக்கா அளவில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஒரு பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1928 குழுவே அமைஞ்சிருக்கும். ஓகே, சங்கத்தின் முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரவைக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் 9வது கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுறவு விற்பனை சங்கம் இருக்குது. அவங்க வந்து மாநில அரசோட ஏஜென்ட் உரிமம் பெற்று விவசாயிகளிலிருந்து அந்த விளைபொருட்களை கொள்முதல் செய்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது? ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கோணாபுரத்தில் இந்த சங்கத்தில் தான் பால் கொள்முதல் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பொது விநியோக திட்டம் இருக்கு இல்லையா, கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் அது முன்னோடி சங்கமாகவும் இணைப்பு சங்கமாகவும் வந்து திகழ்கிறது. பொது விநியோக திட்டம்ன்றது வந்து இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக தான் முன்னோடியாக இருக்குது, இணைப்பு சங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மாநில கூட்டுறவு விற்பனை சங்கம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது? அதுக்கு முன்னாடி வந்து 1959 தான் இருக்கும் சங்கமாக. அதுக்கப்புறம் தலைமை சங்கமாக மாறிடும். ஓகேவா? அது நெக்ஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனையாளர் இணையம் என்று பெயர் மாற்றப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா 1966. ஓகே, பாமினி உர தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 21/1/1971. எங்கே சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நெஃபெட் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? காந்தி ஜெயந்தி அப்போ. ஓகே, 2/10/1958. ராயல் வேளாண்மை கமிஷன் வந்து 1926. வேளாண்மை குழு வந்து 1928. இவங்க தான் தாலுக்கா அளவில் கண்டிப்பாக வந்து ஒரு விற்பனை சங்கம் இருக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தவங்க. இதே 17வது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேளாண்மை விளைபொருட்கள் சந்தை சட்டம் அப்படின்னா 1939. அதாவது வந்து ஒழுங்குமுறை கூடங்களில் நம்மளோட ரேஷன் கடையிலலாம் இந்த மாதிரி உற்பத்தியான பொருட்களை விற்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது 1939. தமிழ்நாடு வர்த்தக விளைபொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1933. இது உணவுப் பொருள் இல்லாமல் வர்த்தக பொருள், இந்த சோப்பு, பெருங்காயம், இந்த அரிசி, அது
எண்ணெய் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுக்குறது, இதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழே வரும். 19வது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆலை எப்பொழுது எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1923 மகாராஷ்டிரா. நிறைய ஆரம்பிக்கப்பட்டது மகாராஷ்டிரா, குஜராத், சூரத், இந்த மாதிரி தான் நிறைய. இப்போ நான் கிரெடிட்னு இல்லைங்க, கிரெடிட் சொசைட்டிஸ்லையும் நிறைய ஆரம்பிக்கப்பட்டது இந்த வருஷங்களில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்குது. அவங்களோட உற்பத்தியும் லாபமும் எதோட அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரும்பின் சாட்டின் விகிதத்தை பொறுத்து. அந்த கரும்போட அந்த சர்க்கரை கட்டும் திறன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9.5 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 1934ஆம் ஆண்டு என்ன நடந்திருக்கும் இந்த கரும்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கு வந்து விலை நிர்ணயம் செய்கிற உரிமை மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. 1922 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இணையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ் வருஷ பொறுப்பு ஏப்ரல் 14, 1962 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். முதல் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் எப்பொழுது எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1967 பெரியார் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படின்ற இடத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பால் கூட்டுறவு சங்கங்கள் எத்தனை அடுக்குமுறையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்குமுறையில் செயல்படும். செயற்கை கருவூட்டல் செய்யப்பட்ட கால்நடைகளுக்கு டேஷ் நாட்கள் கழித்து சினை பரிசோதனை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் கழித்து சினை பரிசோதனை செய்வார். ஓகே, சென்னை நகர மக்கள் பால் தேவையை பூர்த்தி செய்ய தோன்றப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பால் கூட்டுறவு சங்கம் அப்படின்றது சென்னையில் எப்போ துவங்கப்பட்டதுன்னா 1927-28 ஐநாவரத்தில் ஆரம்பிச்சுக்கப்பட்டிருக்கும். சரி, 1938 என்ன சார் ஆயிருக்கும்? கோயம்புத்தூர்லையும் 1937-38 வரும். மதுரையிலையும் கூட்டுறவு பால் ஒன்றியங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பாலுக்கு விலை நிர்ணயம் வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அடிப்படையில். ஓகேவா. அதுக்கப்புறம் பிஎம்சி அப்படின்னா பல்க் மில்க் கூலர் அப்படின்வாங்க. இதாவது வந்து கிராமங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுற பாலை கெட்டு போடாமல் இருக்கணும்ன்ட்டு இந்த பல்க் மில்க் கூலர்ன்ற மையங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பதப்படுத்துவாங்க. 2008 தான் இந்த பல்க் மில்க் கூலர் அப்படின்ற பால் சேகரிப்பு மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பால் பவுடர் தயாரிக்கும் நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் 1972 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகே, 1972 தமிழ்நாடு பால்வள நிறுவனம் துவங்கப்பட்டது. 1980 தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் என்று பதிவு செய்யப்பட்டது. ஓகே, இந்த பால் பவுடர் தயாரிக்கும் நிறுவனம் இப்போ வந்து எங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடில். ஓகே, இவ்விணையம் தயாரிக்கும் அதாவது வந்து இந்த இணையத்தில் ஒன்றியத்தில் கொடுக்குற இந்த தீவனத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவின் ஆட்டு தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலத்தில் இந்த பால் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக 3 மாதம் வரை கெட்டு போடாத அளவுக்கு ஒரு பால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்ரோபேக் அப்படின்ற ஒரு பால் பாக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். யார் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, அதாவது வந்து இப்போ வந்து நம்ம பால் பெருக்கு திட்டத்தில் எத்தனாவது திட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது திட்டத்தில் இருக்கும். முதல் 2 திட்டம் முடிவடைஞ்சிருக்கும். இதை முதல் திட்டம் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழே தான் இந்த பால் பெருக்கு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இந்நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது? குஜராத்தில் ஆனந்தில் என்னும் இடத்துல இருக்குது. இதே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பால் சம்மந்தமாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான். ஆப்ரேஷன் ஃப்ளட்டு எந்த வருஷம் தொங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1970. ஆப்ரேஷன் ஃப்ளட்டோட முதல் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1970லேருந்து 80க்குள்ளே. அதுக்கப்புறம் 2வது சட்டம் இல்லை 2வது கட்டம். ஓகே, 1981லேருந்து 1985. இந்த 3வது கட்டம்ன்றது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1985லேருந்து 1996 வரைக்கும். ஓகே, இப்போ வரையும் 3rd லெசன் வரையும் முடிஞ்சிருக்கு. இப்போ 4th லெசன் ஆரம்பிக்கிறோம். ஓகே, டேஷ் நுகர்வோர் அவர். நுகர்வோர்னா யாருங்க? மக்கள் தான் நுகர்வோர். ஓகே, நாட்டின் மிக பழமையான சங்கம் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியோட நகர கூட்டுறவு சங்கம் 1904ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சரி, நகர கூட்டுறவு சங்கம் திருவல்லிக்கேணியில் ஆரம்பிச்சது. கூட்டுறவு கடன் சங்கம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவூர் மாவட்டத்தில் செங்கல்பட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அது யார் துவங்கி வச்சாங்க? ஆதிநாராயணன் ஐயா. அவளுக்கு நெக்ஸ்ட் வந்து 43 வந்து இந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பொற்காலம் என்று எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த பண்டகசாலை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1939 மதுரையில் ராமநாதபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த மதுரையில் ராமநாதபுரம் அப்படின்ற இடத்துல வேறு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல மத்திய கூட்டுறவு வங்கி அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்.
டான்ட்டுவாலா குழு எப்போ டான்ட்டுவாலா குழுவோட பரிந்துரை வந்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1966. டாக்டர் நடேசனோட குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1960. இந்தியா சீனா போர் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1962. இந்தியா பாகிஸ்தான் போர் எப்போங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1965. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1965. உடனே ஒரே வருஷத்தில் தமிழ்நாடு ஆரம்பிச்சிருப்பாங்க, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம். சரிங்க, பொது விநியோக திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். கிராம அங்காடிகள் திட்டம் எப்போ 1978. புதிய பொது விநியோக திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1979. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் அமைப்பு டேஷ் அடுக்குமுறையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 அடுக்குமுறையில் செயல்படுகிறது. நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தின் அடித்தளமாக விளங்குவது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நுகர்வோர் பண்டகசாலை. பண்டகசாலைகள் வெற்றிகரமாக இயங்குவதற்கு நுகர்வோர் இயக்கத்தில் அதிகமாக பெண்கள் ஈடுபடுவது தான் காரணம் அப்படின்னு கூறியவர் யார்? நடேசன் குழு. எப்போ சொல்லியிருப்பாங்க? 1960 சொல்லியிருப்பார். ஓகே, 31/12/2002 முதல் 33/6 எத்தனை நியாய விலை கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33,609 நியாய விலை கடைகள் இருக்குது. ஓகே, காலி கோழி விற்பனை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட தற்போது யார் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டிசி அப்படின்ற நிறுவனம் விற்பனை பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நியாய விலை கடைகளில் ஸ்மார்ட் கார்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/11/2016. எடையளவு அமுலாக்க சட்டம் எப்போங்க ஆரம்பிக்கப்பட்டது? 1985. நகர்ப்புறங்களில் உள்ள நியாய விலை கடைகள் 3 மாதத்துக்கு ஒரு முறையும், கிராமப்புறங்களில் ஒரு அந்த ரேஷன் கடை வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைமு ஆய்வு செய்ய போடுறாங்க. ஓகே, தற்போது தமிழகத்தில் எத்தனை வகையான ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வகையான ஸ்மார்ட் கார்டு. மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையம் நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக தமிழகத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1997. இந்திய தொழில் ஆணைக்குழு அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டது 1916 18 வரையும். வேளாண்மை ஆணைக்குழு அப்படின்ற ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1928. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து லெசனாக படிக்காமல் இதை வெறும் விஷயமாக படிக்கணும்னு படித்தா உங்களுக்கு தலையும் புரியாது, வாலும் புரியாது. எல்லாமே நிறைய ஸ்டாட்டிக் டேட்டாவாக இருக்கும், மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெசனை படிச்சுட்டு இது வந்து ஒரு டெஸ்ட்டாக தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் புக்கை பார்த்து பயந்துருவீங்க. படிக்கிறதும் படிக்கிறீங்க, நல்லா படிங்க. அது வந்து ஒரு டைம் படித்தா கொஞ்ச நாளைக்கு நல்லா மனப்பாடமாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் மாதிரி படிங்க. ஓகே, தேங்க்யூ.